அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் தை திருநாள் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த தை மாத பலன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாகவே இந்த மிதுன ராசி நேயர்கள் மதிநுட்பம் நிறைந்தவங்க. இந்த ராசி அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் இந்த தை மாதம் போய் 8ஆம் இடத்துக்கு போறாரு. அங்க சூரியன், செவ்வாய் மற்றும் சுக்கரனோட சேர்க்கை பெறாரு. அப்படிங்கிறப்போ இது என்ன பலனை கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2ஆம் இடத்துக்கு 7ஆம் இடமா தான் 8ஆம் இடம் வரும். அப்படிங்கிறப்ப வாழ்க்கை துணை மூலயமா வருமானம் வரும். எல்லாம் 8ஆம் இடம் பயப்படுவோம். இருந்தாலும் இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. வாழ்க்கை துணை மூலயமா வருமானம் வரும். 2வது, நீங்க எப்பயோ ஒரு டைம் பணம் கொடுத்து வச்சிருப்பீங்க. அதை நீங்க கேட்டு கேட்டு மறந்தே போயிருப்பீங்க. ஆனா இந்த காலகட்டம் அந்த பணம் உங்களை தேடி வரும். நீங்களே நினைக்காத நேரம் திடீர்னு அந்த பணம் உங்களுக்கு கைக்கு வரும். அதே போல உங்களுக்கு 8ஆம் இடம் அப்படிங்கிறதுனால அங்க சூரியன், செவ்வாய் இருக்கிறாரா, அப்போ இந்த போலீஸ், இப்படி அரசு தண்டனை, அதாவது ஒரு ஹெல்மெட் போடாம போய் கூட ஃபைன் கட்டுறது, போலீஸ்ல மாட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கும். அதனால அதெல்லாம் கவனம் தேவை. இந்த வண்டி வாகனத்துல சாகசம் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஸ்பீடா போறது, இந்த மாதிரி இதெல்லாம் குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா உங்க ராசிக்கும் 4 அவரே தான். ராசி அதிபதி 4 புதனே வர்றதுனால இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து கொள்வது நல்லது அப்படின்னே சொல்லலாம். பொதுவா டீனேஜ்ல உள்ள பிள்ளைய இந்த செல்போன் பார்க்கறத கொஞ்சம் அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல ஏன்னா இங்க 8ஆம் இடம் புதன் கம்யூனிகேஷன் சார்ந்த பிரச்சனை இதெல்லாமே உங்களுக்கு கொடுக்கும். அதனால இதுல அனைத்திலும் கவனம் தேவை. உங்க குழந்தைகள் உங்களை விட்டு வெகு தூரம் படிக்கிறதுக்கோ இல்லை வேலைக்கோ வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு கூட ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு வழிபாடு அப்படிங்கிறப்போ மலை மேல் உள்ள முருகன் வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். நன்றி.